ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ரெசிபீஸ் ட்ரெண்டிங். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசியும் 1.5 கிலோ நாட்டுக்கோழியும் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நான் ரெடிமேடா அரைச்சு காமிச்சு இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. எந்த பவுடருமே நம்ம கடையில வாங்கி ஆட் பண்ண போறது கிடையாது. ரொம்ப டேஸ்டியாவும் சூப்பராகவும் இருக்கும். அதே போல அந்த கலர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரியாணிக்கு கலர் தான். அந்த கலர் எப்படி கொண்டு வருது அப்படிங்கறத பத்தியெல்லாம் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பிரீஃபா பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. மல்லி 4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், பட்டை பாத்தீங்கன்னா நான் ஒரு 15ல இருந்து 16 பட்டை சேர்த்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கு, அதனால ஒரு 15 பட்டை கிட்டவே நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை 2, மேஸ் 2, கிராம்பு 20 கிராம்பு சேர்த்திருக்கேன். ஏலக்காய் 6 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். ஸ்டார் அனீஸ் 2 சேர்த்திருக்கேன். கல்பாசி ஒரு 4-5 சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு 1/4 கை அளவு முந்திரி சேர்த்திருக்கேன். இவ்வளவுதான் இந்த மசாலாஸ்க்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு நான் சொல்றேன். ஸோ நீங்க இதை விட கம்மியான அளவுகள் செய்யறீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவுகள்ல எல்லாமே பாதி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு ட்ரை மிக்சியில நல்லா பவுடரா, ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வறுக்க தேவையில்லை, நீங்க அப்படியே மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி இது போல பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் தொளிச்சு முழுசா இது போல நம்ம எடுத்துக்கலாம். இதுல 20ல இருந்து 25 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். 3 இன்ச் அளவு இருக்கிற இஞ்சி, அதையும் நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கை அளவு இருக்கிற மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அது கூட 2 கை அளவு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்க்கணும். நான் 1 கிலோக்கு 8 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து மிக்சி ஜார்ல கொரன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்கணும். பாருங்க, இது போல ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை. இது போல நல்லா கொரன்னு இருக்கணும். கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து இதை ரெடியா அரைச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இப்போ பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி பாத்தீங்கன்னா தோலோட தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்க, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான். இது பாத்தீங்கன்னா 1.5 கிலோ இருக்கு. இந்த தோலோடைய சேர்த்தி தான் இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பிரியாணி சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் ஆனதும் மொத்தமா 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கணும். அதுல 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு பேலன்ஸ் 4 டேபிள் ஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துக்க போறேன். மொத்தமா 10 டேபிள் ஸ்பூன் நான் கணக்கு வச்சு சேர்த்துக்க போறேன். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தா வெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம், புதினா, மல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெங்காய பேஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா நம்ம வணக்கணும். எண்ணெயில இது ஒன்னோட ஒண்ணு கலந்து அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா வணங்கணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போற அளவுக்கு இது நல்லா வணங்கணும். இதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, பிரியாணி மசாலா பவுடர், அந்த பவுடரை எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்க போறேன். 1 கேஜிக்கு தேவையான அளவு நான் சொல்லியிருக்கேன். நீங்க 1/2 கிலோ போட்டு செய்றீங்க அப்படின்னா இதுல பாதி அளவுகள் மட்டும் போட்டு நீங்க செஞ்சா போதும். இப்ப அந்த பவுடர் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுமே பாத்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வரும். இப்போ இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதுல பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்கணும். மிளகாய் தூள் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன்.
இந்த 2ம் இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு நமக்கு நல்லா கலர் குடுக்கும். அந்த கடையில கிடைக்கிற மாரியே அந்த கலர் வரக்கு காரணம் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் தான். உங்ககிட்ட நார்மல் மிளகாய் தூளே வந்து கலர் குடுக்கும் அப்டின்னா, நீங்க அத ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் 1 கிலோக்கு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கொஞ்சமா மஞ்சள் தூளும் நீங்க ஆட் பண்ணணும். அப்பதான் அந்த பிரியாணியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஒருவேள உங்ககிட்ட கலர் குடுக்குற மாரி காஷ்மீரி மிளகாய் தூள் இல்ல, எங்ககிட்ட மிளகாய் தூள் வந்து கலர் குடுக்காது அப்டின்னா, நீங்க ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 8 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தயிர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. அது போக ஆயில் எல்லாம் தனியா செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதுல நாட்டுக்கோழிய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 1/2 கிலோ நாட்டுக்கோழிய நல்லா கழுவி வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். தோலோட இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா, நான் குக்கர்ல வேக வைக்கல. அப்படியே நான் சட்டியில தான் வேக வைக்க போறேன். ஏன்னா, இது நம்ம குக்கர்ல வேக வச்சுட்டு பிரியாணில ஆட் பண்ணோம் அப்படின்னா, அந்த சுவை கண்டிப்பா வரவே வராது. அதனால நம்ம இப்படியே டைரக்ட்டா இந்த மசாலாஸ்க்குள்ள நாட்டுக்கோழிய நம்ம போட்டுறலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலா படுற மாரி ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த கோழி வேகறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ் அளவு தண்ணீர் இது கூட ஆட் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா பிராய்லர் சிக்கன் வேகிறத விட கொஞ்சம் டைம் வந்து எக்ஸஸ் ஆகும். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் இத வேக வைக்க போறேன். ஸோ இது வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ்ல நான் 2 கிளாஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு உப்பு இதில சேர்த்துக்க போறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த தண்ணி வந்து கரெக்ட்டா இருக்கும். நீங்க இடையில இடையில செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தல அப்டின்னா, கொஞ்சமா இந்த கறி வேகுற அளவுக்கு மட்டும் நீங்க தண்ணீர் சேருங்க. இப்ப இத மூடி வச்சிரலாம் நம்ம. மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் இத வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இத வேக வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85% நல்லாவே இது வெந்துருச்சு. இனி நம்ம ரைஸ் கூட வேக வைக்கும்போது இது இன்னும் நல்லா வெந்துரும். ஸோ அதனால போதும். இதுக்கப்புறமா இப்போ அரிசி வேகறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் சேர்க்க போறோம். இப்போ 1 கிலோ அளவு நீங்க அரிசி எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க எந்த கப்ல மெஷர்மென்ட் பண்ண போறீங்களோ, கப் அல்லது ஒரு டம்ளர்ல மெஷர்மென்ட் பண்றீங்கன்னா, அதுல மெஷர்மென்ட் பண்ணிக்கோங்க. மெஷர்மென்ட் பண்ணிட்டு 1 கப் சீரக சம்பா அரிசி நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். அதுபோல நான் இந்த கிளாஸ்ல அளந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு வந்து பத்தல. அதனால அகைன் வந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன். நீங்க சீரக சம்பா அரிசி எல்லாம் சேர்க்கிறீங்க அப்படின்னா, உப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால கேர்ஃபுல்லா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நான் 1 லெமன கட் பண்ணி அதுல இருக்க ஜூஸஸ் ஃபுல்லாவே நான் அப்படியே இதுல டைரக்ட்டா பிழிஞ்சுக்க போறேன். ஸோ 1 லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா மல்லி இலைகள், கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதுல வந்து நம்ம சீரக சம்பா அரிசி வந்து ஆட் பண்ண போறோம். 1 கிலோ அரிசி நான் ஆட் பண்றேன். இது வந்து நல்லா கழுவிட்டு 30 நிமிஷம் நான் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். ஸோ ஊற வச்ச இந்த அரிசிய வந்து இப்ப இந்த தண்ணியில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த அரிசியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு தம் பிரியாணி தான் செய்ய போறோம். ஸோ தம் பிரியாணிக்கு இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு மூடி வச்சு இத மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் இந்த பிரியாணி நல்லா வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இத எடுத்து பார்க்கலாம்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சுண்டி இருக்கும். ஆனா நல்லா குழைவா இருக்கும் பார்க்கறதுக்கு. அரிசி வந்து பாதி அளவு தான் வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம தம் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிப் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் மசாலாஸ் இருக்கிற மாரி பிரியாணிய நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதே போல ஒரு தட்டம் வச்சு மூடிட்டு, அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவியான வெயிட் நம்ம வைக்கணும். நல்ல வெயிட்டான பொருளா வைங்க. ஒரு ஹெவியான கடாய் வச்சு அது மேல நீங்க தண்ணீர் பிடிச்சு வச்சாலும் நல்லா வெயிட்டா இருக்கும். அந்த ஏர் வந்து வெளிய போகாத அளவுக்கு நீங்க அந்த பாத்திரத்து மேல ஏதோ ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மீடியம் ஃப்ளேம்ல இருந்து லோ ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க. லோ ஃப்ளேம்ல 20 நிமிஷம் இது இப்படியே இருக்கணும். இத நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. 20 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியா ரெடியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு 20 நிமிஷம் கழிச்சும் அந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னி கொஞ்சம் வேகணும் அப்படின்னா, இன்னொரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்க இதே போல தம் போட்டு வச்சுருங்க. நீங்க எந்த வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்ல. கரெக்ட்டா இருக்கும். இப்போ 20 நிமிஷம் கழிச்சு இத நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி கடையில கிடைக்கிற அதே கலர் வந்திருக்கு. கலர் வந்து சூப்பரா வந்திருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அதேபோல பிரியாணி வந்து இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு. பிரியாணி எடுக்கும்போது சைட்ல இருந்து எப்பவுமே நம்ம எடுக்கணும். அப்பதான் சாதம் வந்து உடையாது. அதேபோல உள்ள இருக்கிற அந்த சிக்கன் பீஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உடையாம இருக்கும். ஸோ நல்லா உதிரி உதிரியா சூப்பரா நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட குழையவே இல்ல. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம ரைஸ் வந்து எடுத்து நசுக்கி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. ஸோ நல்லா சூப்பரா ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன மாரி இதே அளவுகள்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இது வந்து புது சேனல் அப்படிங்கிறதால நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கீழ நீங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் குடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய்.